பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சஹாபாக்கள் பற்றி எவ்வாறு நாம் புரிந்து கொள்ள வேண்டும்? அவர்கள் அனைவரும் தற்காலத்து முஸ்லீம்களை விட சிறந்தவர்கள் தானே என்று இன்னொரு கேள்வி ஒன்றிருக்கு. இதை நான் கொஞ்சம் லேசாக விளக்கமாக சொல்கிறேன். சஹாபாக்கள் ஏன் உயர்ந்தவர்களாக கணிக்கப்படுகிறார்கள் என்ற கருத்தை நாங்கள் விளங்க வருவதற்கு முதலாவது 2 குர்ஆன் வசனங்களை பார்ப்போம். முக்கியமாக நிறைய இருந்தாலும் 2 குர்ஆன் வசனங்களை முக்கியமாக பார்ப்போம். நீங்கள் பிறகு பார்த்துக்கொள்ளுங்க. சூரத்து தௌபால 100வது வசனம், திரும்ப சூரத்துல் ஃபத்ஹில் 19வது 18வது வசனம். இந்த 2 வசனங்களும் சஹாபாக்களை பற்றி சொல்லக்கூடிய முக்கியமான 2 வசனங்கள். இன்னும் நிறைய வசனங்கள் இருந்தாலும் முதலாவது வசனத்தை நான் சும்மா ஓதி காட்டுறேன். சாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார் வல்லதீன இத்தபஊஹும் பிஇஹ்சான் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு. முஹாஜிர்களையும் அன்சார்களையும் மிகவும் ஆரம்பத்திலேயே ஈமான் கொண்டு அல்லாஹ்வுடைய தூதையை ஏற்றுக்கொண்டவர்கள், அவர்களை மிகச்சிறந்த முறையில் பின்பற்றியவர்கள். இவர்களை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டார்கள். ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு என்று இந்த சூரத் தௌபால 100வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எப்படி அல்லாஹ் இங்கே சொல்கிறான்? முஹாஜிர்கள் அன்சார்களில் மிகவும் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அதை பின்பற்றி வாழ்ந்தவர்கள். அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரின். இந்த அவ்வலூன் என்ற சொல்லி மிகவும் முக்கியமானது. 2வது சூரத்து ஃபத்ஹில் இந்த 18வது வசனத்தை நான் சொல்கிறேன். லக்கத் ரதியல்லாஹு அனில் முஃமினீன இது யுபாயிஊனக தஹ்த ஷஜரா ஃபஅலிம மா ஃபீ குலூபிஹிம். இதான் அந்த வசனம். அல்லாஹு தஆலா அந்த மரத்தின் கீழிருந்து உங்களுக்கு பைஅத் செய்த போது அந்த மூமின்களை திருப்தியோடு ஏற்றுக்கொண்டான், அவருடைய உள்ளங்களில் என்ன இருந்தது என்பதனையும் அல்லாஹ் அறிவான் என்று அந்த வசனம் சொல்லுது. அப்போ இந்த சூரத்துல் ஃபத்ஹில் வார இந்த வசனம் என்னென்றா, அதுக்குத்தான் நாங்கள் இஸ்லாமிய வரலாற்றில் பைஅத்துர் ரிதுவான் என்று சொல்கிறது. பைஅத்துர் ரிதுவான் சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றில் இந்த சம்பவத்தை சொல்லுவாங்க. அதாவது முஸ்லீம்கள் குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் ஹுதைபியா உடன்படிக்கைக்கு போகிற அந்த சம்பவத்தில், உடன்படிக்கையோடு சம்பந்தப்பட்ட சம்பவத்தில் மக்காவுக்கு உம்ரா செய்ய போனார்கள். உம்ரா செய்ய போகிற நேரத்தில் ஹுதைபியா என்ற இடத்துல வச்சு மக்காவாசிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களையும் நீங்கள் இங்கே உம்ரா செய்ய வர முடியாதுன்னு தடுத்து விட்டாங்க. அப்போ பேச்சுவார்த்தை தொடங்கியது. அந்த பேச்சுவார்த்தையில் ஒரு கட்டத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வச்சாங்க மக்காவாசிகளோடு பேசிட்டு வருவதற்காக வேண்டி. அப்போ கொஞ்ச நேரம் பார்த்து இருந்தாங்க, அவர் உஸ்மான் வரலை. பிறகு செய்தி வந்தது உஸ்மான் கொலை செய்யப்பட்டாருன்னு சொல்லி. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூடியிருந்த சஹாபாக்கள் எல்லார்ட்டையும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள், எனவே நாங்கள் இந்த குற்றத்தை செய்தவர்களோடு போராட வேண்டும்னு சொல்லி பைஅத் வாங்கினார்கள், உறுதிமொழி வாங்கினார்கள். அப்போ எல்லாரும் அதுக்கு பைஅத் செய்தார்கள். அந்த பைஅத் நிகழ்ச்சியைத்தான் சூரத்துல் ஃபத்ஹில் 18வது வசனம் சொல்லுது. லக்கத் ரதியல்லாஹு அனில் முஃமினீன். அல்லாஹு தஆலா மூமின்களை திருப்தியோடு ஏற்றுக்கொண்டான் அந்த பைஅத்தை செய்கிற நேரம். இது யுபாயிஊனக தஹ்த ஷஜரா சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க உள்ளத்தில் என்ன இருந்ததுன்னு அல்லாஹுக்கு தெரியும். மிச்சம் தியாக மனப்போங்கோடு தான் அவங்க பைஅத் செஞ்சாங்கன்னு சொல்லி தெரியும். இந்த குறிப்பிட்ட சம்பவத்தை சொல்லக்கூடிய அந்த வரலாற்று நூல்கள், அதில் பைஅத் செய்தவர்கள் அல்லது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அந்த உம்ராவுக்கு சென்றவர்கள் 1400 பேர் என்று சொல்கிறார்கள். அப்போ அந்த 1400 பேரையும் அல்லாஹ் திருப்தியோடு ஏற்றுக்கொண்டாண்டு இந்த சூரத்துல் ஃபத்ஹில் 18வது வசனம் சொல்கிறது என்று நான் காட்டுறோம். இந்த வகையில் தான் சஹாபாக்கள், குறிப்பாக இந்த பைஅத்துர் ரிதுவானுக்கு போனவர்கள் 1400 பேரும் அல்லாஹ்விடத்தில் மிக திருப்தியோடு ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள். சூரத் தௌபால சொல்கிற இந்த வசனமும் கிட்டத்தட்ட இதே கருத்தை சொல்லக்கூடிய வசனங்கள். இப்போ நாங்கள் விலை கொள்ளணும். சூரத்துல் ஹதீதில் நான் இப்போ அதெல்லாம் எடுத்து ஆயத்தில் மோதி காட்ட விரும்பலை, என்ற நேரம் போயிடுமென்றதுனால அதில் வருது எப்படின்னா,
மக்கா வெற்றிக்கு முன்னர் போராடியவர்கள் செலவழித்தவர்கள். மக்கா வெற்றிக்கு முன்னர் போராடியவர்கள் செலவழித்தவர்கள், மக்கா வெற்றிக்கு பின்னர் போராடியவர்கள் செலவழித்தவர்கள். இந்த 2 பேருக்கு முறையில் ஏற்றத்தாழ்வு இருக்கிறது. மக்கா வெற்றிக்கு முன்னர் போராடி செலவழித்தவர்கள் தரத்தில் மிச்சம் கூடியவர்கள் என்று அந்த ஆயத்து சொல்லுது. இப்போ நாங்கள் பார்த்து இந்த ஆயத்தும் மசாபிக்கூனல் அவ்வளூன மினல் முஹாஜிரீன் அவள் அன்சார் என்றதிலே அந்த அவ்வளூன் என்ற பிரயோகம் ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்து தழுவி ஏற்று ஹிஜ்ரத் செய்து அதே மாதிரி அன்சார்கள் இவர்களைத்தான் குர்ஆன் இங்கே குறிப்பாக சொல்லி காட்டுகிறது. பின்னால் வந்த சஹாபாக்கள் உயர்ந்தவர்கள் தான், ஆனால் இந்த தரத்தை கொண்டவர்கள். இந்த ஏற்றத்தாழ்வு கண்டிப்பாக சஹாபாக்களுக்கு மத்தியில் காணப்படுகிறது என்ற உண்மையையும் நாங்கள் விளங்கிக் கொள்வோம். இப்போ ஏன் சஹாபாக்கள் இப்படி உயர்ந்தவர்களாக கணிக்கப்படுகிறார்கள் என்றதை நாங்கள் கொஞ்சம் லேசாக பார்த்து கொள்றது நல்ல. அதுக்கு ஒரு காரணம் முக்கியமாக அந்த நாங்கள் பார்க்குற அதுக்கு ஒரு காரணம் என்னென்னா, இந்த அல்லாஹ்வுடைய கண்காணிப்பின் கீழ் வாழுகின்ற சந்தர்ப்பம் அவர்களுக்கு கிடைத்தது. நான் மிச்சம் விரிவாக சொல்லாமல் மிச்சம் சுருக்கமாக சொல்கிறேன். அதாவது இந்த உங்களுக்கு தெரியும் நிறைய குர்ஆன் வசனங்கள் இறங்கி கொண்டிருந்த காலப்பிரிவு. அதாவது சஹாபாக்கள் என்ன செஞ்சாலும் என்ன பேசினாலும் ஒரு யுத்தத்துக்கு வந்தாலும் வராமல் பின்வாங்கினாலும் யுத்தத்தின் போது தவறு செஞ்சாலும் இதெல்லாம் குர்ஆனாக இறங்கும் அந்த நேரத்தில். உதாரணமாக சொல்லுங்களேன், சூரத்துல் முஜாதலா என்ற இந்த சூறாவில் முதலாவது வசனம் ஒரு சம்பவத்தை சொல்லும். ஒரு சஹாபி பெண் தன்னுடைய கணவனை பற்றி முறையிடுகின்ற ஒரு சம்பவத்தை சொல்லும். அந்த சம்பவத்தோட விஷயம் என்னென்னா, ரசூலுல்லாஹ்விடத்தில் இந்த தன்னை கணவனை பற்றி முறையிட்ட நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் பொறுமையாக இருந்தெல்லாம் சொல்கிற நேரம் தான் இந்த ஆயத்தை இறங்கியது. சூரத்து முஜாதலால இந்த 1ஆவது வசனம் இறங்கியது. அப்போ எனவே அதை எதை காட்டுது என்றால், அந்த சஹாபாக்கள் இந்த குறிப்பிட்ட ஒரு காலப்பிரிவில் 23 வருஷ காலப்பிரிவில் அல்லாஹ்வுடைய கண்காணிப்பு கீழாக வாழ்ந்தார்கள் என்று நாங்கள் காட்டுறோம். உதாரணமாக நான் இப்போ சொன்ன சூரத்துல் ஃபத் என்ற அந்த சூறாவும் கூட அதே மாதிரியான பின்னணியை கொண்டது. உதவியா உடன்படிக்கையை போய் உடன்படிக்கை செஞ்சு போட்டு திரும்பி வர சந்தர்ப்பத்தில் இந்த சூரத்துல் ஃபத் இறங்கியது. பிறகு இப்படி சஹாபாக்கள் என்பவர்கள் அல்லாஹ்வுடைய கண்காணிப்பில் கீழ் வாழக்கூடிய நிலைமை வந்தது. அப்போ என்ன நடக்குமெண்டா, கண்டிப்பாக மிக உயர்ந்த தரத்தில் தான் அவர்கள் தங்களுடைய மனசு நடத்தை எல்லா வகையிலையும் மிக உயர்ந்த தரத்தில் தான் வாழ்வார்கள் என்றதில் சந்தேகம் இல்லை. அல்லாஹ்வுடைய கண்காணிப்பின் கீழே வாழ்ந்ததுனால நாங்கள் அல்லாஹ்வினால் கண்காணிக்கப்படுகிறோம் என்ற அந்த உணர்வின் காரணமாக இது ஒரு காரணம். 2வது காரணம் என்னென்னா, நாங்கள் இந்த இறை தூதின் அடிப்படைகளை சஹாபாக்கள் தான் காப்பாற்றி கொடுத்தார்கள். இது 2வது காரணம். இந்த அல்லாஹ்வுடைய தூதின் அடிப்படைகளை காப்பாற்றி கொடுத்தார்கள். அப்படின்னா என்ன சொல்ல வாரம் இந்த பாருங்கோ, அல்லாஹ் தாலா குர்ஆனை பாதுகாப்பதாக பொறுப்படுத்தாலும் ஒரு நாளும் அல்லாஹ் தாலா நேரடியாக உலகத்துக்கு குர்ஆனை பாதுகாக்கிறன்னு ஒன்று இல்லை. சில வழிமுறைகள் நூடாகத்தான் அல்லாஹ் பாதுகாப்பான். அந்த வழிகள் தான் சஹாபாக்கள். அதாவது ஏனைய தூதுகள், அதாவது தௌராத் இன்ஜீல் என்ற தூதுகள் எல்லாம் இடையில திரிவுபட்டு சீரழிந்து போயினன்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். இந்த தூது பாதுகாக்கப்படுவதற்கு ஆக அடிப்படையான காரணம் ஒரு பலம் பெற்ற நாடாக மாறிப்போனது. பின்னால காலப்பிரிவில் தூதரங்களுக்கு பிறகு ஒரு பெரிய ஒரு பலம் பெற்ற நாடாக மாறிப்போனது தான் அதுக்கான காரணம். இப்போ அதை யார் செய்தார்கள் என்றால் சஹாபாக்கள் தான் செய்தார்கள். இப்போ உதாரணத்துக்கு ஒரு சம்பவத்தை மட்டும் நான் சொல்கிறேன். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட காலத்தில் மக்காவும் மதீனாவும் தாயிஃபும் தவிர சுற்றி இருந்த எல்லா பிரதேசங்களும் இஸ்லாத்துக்கு எதிராக போர்க்கொடி தூக்கின. பொய் நபிமார்கள் தோன்றினாங்க, கொஞ்சம் பேர் ஜக்காத் தரமாட்டோம்னு சொன்னாங்க. இப்படி ஒரு பெரிய ஒரு சிக்கல் ஒன்றுக்கு மாட்டினாங்க. அப்போ அந்த 3 நகரங்கள் மட்டும்தான் மிச்சம். மக்கா மதீனா தாயிஃப் என்ற 3 நகரம் மட்டும்தான் மிச்சம். அந்த நேரத்தில் சஹாபாக்கள் கொஞ்சம் பின்வாங்கி இருந்தால் இஸ்லாமே மொத்தமாக அழிஞ்சு போயிருந்திருக்கும். அப்போ அது பின்வாங்காமல் உதாரணமாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உறுதியின் காரணமாக ஒரு பெரிய ஒரு போராட்டம் நடத்தி 2வது முறை இஸ்லாத்தை காப்பாற்றி கொடுத்தார்கள் என்று நாங்கள்
இஸ்லாமிய வரலாற்றில் உண்மையில் காண்றோம். எனவே அந்த வகையில் நாங்கள் என்ன செய்வோம் என்றால் அது ஒரு முக்கியமான உதாரணம். ரெண்டாவது உதாரணம் என்னென்னா, சுத்தி பாரசீகம் ரோமம் என்ற பெரிய சாம்ராஜ்யங்கள், பெரிய வல்லரசுகள் அந்த காலப்பிரிவில் காணப்பட்டன. இந்த 2 வல்லரசுகளும் முன்னாலேயும் இஸ்லாமிய அரசு தோற்று போகக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தது. ஆனாலும் சஹாபாக்கள மிகப்பெரிய தியாகத்தின் காரணமாகவும் இந்த 2 சாம்ராஜ்யங்களும் முஸ்லீம்களுக்கு முன்னால் தோற்று போயின என்று நாங்கள் காண்றோம். எனவே இந்த வகையில் தான் இஸ்லாம் சஹாபாக்களின் காரணமாக பாதுகாக்கப்பட்டதுன்னு நாங்கள் சொல்கிறோம். மூணாவது இன்னொரு உண்மையை நாங்கள் சொல்லுவோம். நான் அதை விரிவாக சொல்லாமல் மிச்சம் சுருக்கமாக சொல்கிறேன். என்னென்னா, இப்போ நாங்கள் பின்னால் சொல்கிறோம் தானே ஃபிக்ஹ், அதாவது இஸ்லாமிய சட்டம், உசூலுல் ஃபிக்ஹ் அதாவது இஸ்லாமிய சட்ட வாக்க முறைமை என்று நாங்கள் சொல்லலாம். இஸ்லாமிய சட்ட வாக்க முறைமை என்று சொல்லலாம். திரும்ப நம்பிக்கை, அகீதா, இந்த பகுதி எல்லாம் சம்பந்தமாக பின்னால் வந்த சிந்தனைகள், கருத்துக்கள், திரும்ப சட்டத்திட்டங்கள் இதெல்லாம் நாங்கள் பார்த்தால் அதெல்லாமே சஹாபாக்களை நோக்கி பின்னுக்கு வார்த்தை பார்ப்போம். உதாரணமாக மக்காசிது ஷரியான்னு சொன்னாலும், அல்லது மஸ்லஹத்துல் முர்சலான்னு சொன்னாலும், அல்லது சத்து தராயின்னு சொன்னாலும், கியாஸ்ன்னு சொன்னாலும், இப்படியான சட்ட மூலாதாரங்களை சொன்னாலும் சரி, சட்ட கிளை சட்ட பிரிவுகளை சொன்னாலும் சரி, தலாக்கோடு சம்மந்தப்பட்ட, இத்தாவோடு சம்மந்தப்பட்ட, அல்லது ஜக்காத்தோடு சம்மந்தப்பட்ட இப்படியான சட்ட பாதைகளை சொன்னாலும் கூட சஹாபாக்களுக்கு வந்து நிற்கிறத நாங்கள் காண்றோம். சஹாபாக்களோட காலப்பிரிவுக்கு வார்த்தை நாங்கள் காண்றோம். எனவே தான் நவீன கால ஆய்வாளர்கள் பலர் சஹாபாக்களோட சட்டங்களை தொகுக்கிற வேலைகளை செய்தாங்க, அதை ஆய்வுக்கு உட்படுத்தினாங்க. உதாரணமாக மன்ஹஜ் உமர் ஃபித் தஷ்ரீ என்ற ஒரு சட்ட புத்தகம், ஒரு ஆய்வு நூல் இருக்கு. உமருடைய சட்ட வாக்க முறைமை, உமருடைய சட்ட வாக்கு முறைமைன்னு சொல்லி ஒரு புத்தகம் இருக்குது. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எப்படி அந்த சட்ட வாக்கத்தில் ஈடுபட்டார்கள்னு சொல்லி காண்றோம். தாலீலுல் அஹ்காம்னு சொல்லி இன்னொரு புத்தகம் இருக்குது முஸ்தபா ஷலபீல. அவர் எவ்வாறு சஹாபாக்கள் எப்பவும் சட்ட வாக்கத்தில் மிகவும் உயர்ந்தவர்களாக இருந்தார்கள் என்று அந்த புத்தகத்தில் நிறுவி எழுதியிருக்கிறான்னு நாங்கள் காண்றோம். எனவே இந்த பின்னணியில் தான் சஹாபாக்களை நாங்கள் மிகவும் உயர்ந்தவர்களாக காணுகின்றோம். நாங்கள் பின்பற்ற நாரி இமாம்களுக்கும் கூட பின்னால் இருப்பவர்கள் உண்மையில் சஹாபாக்கள் தான் என்பதை நாங்கள் மிக தெளிவாக காண்றோம். இன்னும் விரிவாக எங்களுக்கு போயிடறதுனால நான் முடிக்கிறேன். இஸ்லாம் தொடர்பான உங்கள் கேள்விகள், சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்ள ஒரு சிறந்த சந்தர்ப்பம். நீங்கள் எங்களுக்கு அனுப்பும் கேள்விகளுக்கான தெளிவுகளை கிட்டிய விரைவில் மிஷ்காத் ஆய்வு நிறுவனத்தின் யூடியூப் தளத்தில் அல்லது மிஷ்காத் ஆய்வு நிறுவனத்தின் ஃபேஸ்புக் பக்கத்தினூடாக உஸ்தாத் மன்சூர் அவர்களால் வீடியோ பதிவு மூலமாக வழங்கப்படும். நீங்கள் உங்கள் கேள்விகளை வாட்ஸ்அப் மூலம் வாய்ஸ் நோட்டாகவோ அல்லது எழுத்து மூலமாகவோ எமக்கு அனுப்பி வையுங்கள். நீங்கள் கேள்விகளை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் இலக்கம் 0777891344. மிஷ்காத் ஆய்வு நிறுவனம், ஆய்வு ரீதியான அறிவு கலாச்சாரத்துடனான பயணத்தை நோக்கி.